இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். மரணத்தின் வல்லமைகள் தேறிப்பட்டு ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். உட்காருவோம். இந்த நாளில் என் செய்தியின் தலைப்பு மற்றவிடுன சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பைபிள்ல முதல் பகுதி. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள். இயேசு என்று பெயரிடுவாயா? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, காபிரியேல் மரியாளை சந்திக்கும்படியாய் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டான். ஆனால் பிறப்பார் என்று செய்தியோடு கூட நிற்கவில்லை. அவருக்கு என்ன பேர் விட வேண்டும் என்ற பெயரையும் சொல்லுகிறார். பேர் அவருக்கு வைக்கிற வேலையை பரலோகம் ஏற்றுக்கொண்டது. மனுஷனுடைய கரத்துல அவருடைய பெயர் வைக்க அருமையான மரியாளா இருக்கிற தாயா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கிற அருமையான மரியாளுடைய புருஷனா இருக்கட்டும், ஆண்டவர் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. இயேசு என்ற பெயரில் ஆண்டவர் வெளிப்பட்டார். நீங்கள் ஆதியாம புஸ்தகத்திலிருந்து வாசித்து வந்தீர்களானால் ஆதியாம புஸ்தகம் முழுவதும் கடவுளுடைய பெயரை அறிய ஆசைப்பட்டிருக்கிறார்கள். ஆசைப்பட்ட ஒரு மனுஷன், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை பார்த்தவன் கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கிறான். யாக்கோபு கேட்கிறான், உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கிறான். அதற்கு அவர் அவனுக்கு பதிலே சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னார், அவனை ஆசீர்வதித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதித்தார் என்று மட்டுமே போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மோசே, நீங்கள் அந்த ஆதியாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்தால் ஆதியாகமத்திலே அவருடைய பெயர் என்னவென்றால் ஆபிரகாமின் தேவன். அவ்வளவுதான். தேவன் தன்னுடைய பெயருக்கு முன்னாடி தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன். இப்படிதான் நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷனா இருந்தால் அந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது என்று அறிய ஆசைப்படுவீர்கள். நீங்கள் அருமையான தேவனை பின்பற்றின நிறைய பேர் ஆதியாகமத்திலே ஏனோக்கு இருக்கிறான், நோவா இருக்கிறான். அவர்கள் ஆபிரகாமுக்கு முன்னே இருந்தவர்கள். தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள், தேவனோடு கூட பேசினார்கள். ஆனால் அவருடைய பெயர் என்ன என்று யாருக்குமே தெரியாது. தேவன் அவ்வளவுதான். ஆனால் அறிய ஆசைப்பட்ட யாக்கோபு ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய பெயர் என்ன? சரி, நானு அவன் அவ்வளவு தூரம் கேட்கிறானே, ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல. சொல்லவே இல்லை, மௌனமா இருந்தார். ஆனால் மோசே கேட்டான். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கலாம். அதற்கு மோசே கேட்கிறான், ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் என்னை அனுப்புகிறீரே, உம்மை அனுப்பினவன் யார் என்று கேட்டால் நாங்கள் அதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்?
நான் ஒரு காரியத்தை நான் மறுபடியும் கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன், நல்ல கவனமாய் கேளுங்கள். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமாய் கேளுங்கள். ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. இந்துக்களுக்கு ஒரு தெய்வம், முஸ்லிமுக்கு ஒரு தெய்வம், கிறிஸ்தவங்களுக்கு ஒரு தெய்வம் கிடையாது. ஒரே ஒரு தெய்வம் உண்டு. அவருடைய பெயரை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் பாதை சரியாக இருக்கும். ரெண்டு வல்லமை பூமியிலே கிரியை செய்கிறது. ஒன்று தேவனுடைய வல்லமை, பொழுது போல லூசிபர், பிசாசு. இந்த ரெண்டு வல்லமை தான் பூமியிலே கிரியை செய்கிறது. ஜனங்கள் தேவனை தேடி தேடி அலைகிறார்கள். உலகம் முழுவதிலும் விசேஷமாய் இந்தியா தேசத்தின் மக்கள் ரொம்ப பக்தி உள்ள ஜனங்கள். இந்தியா தேசத்தின் மக்கள் தேவனை தேடி போகிற நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த நாட்களில் ரொம்ப பக்தியானவர்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படவில்லை. உனக்கும் எனக்கும் தேவன் யார் என்று வெளிப்பட்டிருக்கிறார். நான் தொடர்ந்து பேசுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மோசேயிடம் மறுபடியும் மோசே கேட்கிறான், ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். அவன் கேட்கும் போது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற பதில் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டேன். வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் யெகோவா, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்திலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. யெகோவா என்னும் நாமத்திலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. யெகோவா என்னும் நாம சர்வ ஆதியாம புஸ்தகத்தில் இருந்த எல்லா பக்தர்களுக்கும், ஆதியாமத்தில் இருந்த ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நோவாவுக்கும் ஏனோக்குக்கும் ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டார் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். அவர்களுக்கு யெகோவா என்னும் நாமத்திலே அவர்கள் வெளிப்படவில்லை. இங்க 18 பேர் இருக்கிறது. நான் பிரசங்கித்திருக்கிறேன். 18 பேரும் நெற்றில இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு இருக்கிற 18 பேர் அந்தந்த காலங்களிலே அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு கர்த்தர் வெளிப்பட்டு அவர் பெயரை அவர்கள் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், யெகோவா நிசி என்றும் யெகோவா ரப்பா என்றும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பல பெயர்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கடைசி நாட்களிலே ஆண்டவர் அருமையான ஒரு இருண்ட காலம், மத்திய சுவிசேஷமும் அருமையான அந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு 400 வருஷம் இடைவெளி இருந்திருக்கிறது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருண்ட காலம் என்று அழைக்கிறார்கள். அவன் தன் மனதுக்கு எது சரியோ எது தவறோ அப்படி செய்து வந்தான். அந்த நாட்களில் ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யார் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்? அருமையான தாவீது தீர்க்க தரிசனம் சொன்னார். யார் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்? ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னார். யார் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்? பீலையா தீர்க்க தரிசனம் சொன்னார். ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொன்னார். அருமையான தாவீது சொல்லுகிறான், நான் அதை பார்த்தால் தாவீது சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர்கள் இருக்குது, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் இருக்கிறார். ஒருவர் தோன்றுவார், யாக்கோபின் அருமையான அந்த வாசிக்கலாம். தாவீது சொல்லுகிறான். ஏசா மாத்திரம்தான் அதிக தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு வேர் தோன்றும் என்று சொல்லுகிறான். இப்படி அநேக தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் முதலாவது யோவான் ஸ்நானகன் வரும்போது அவர்கள் என்ன நினைச்சார்கள்
நினைத்தார்கள் என்றால் யோவான் ஸ்நானகன் தான் இயேசு என்று நினைத்தார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றால், அவருடைய பாதரட்சையின் வாரை நான் கழற்றுவதற்கு பாக்கியவான் அல்ல, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார் என்று அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார் என்று சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் ஸ்நானகனுக்கு பின்னே வந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் அதை அறிய ஆசைப்பட்டு தன்னுடைய சீஷர்களை இயேசுவிடத்துக்கு அனுப்புகிறார். இயேசு நான் தான் என்று சொல்லவில்லை. அவனுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்றால், வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள், வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள், பரிசருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அருமையான மரணப்படியில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள், போய் சொல்லும் சொன்னார். நீ எடுத்தவங்க இடையில வசனங்களை எடுத்தால் மத்தேயு 11:3 வருகிறவர் நீர்தானா, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. போய் சொல்லுங்க. அருமையான இயேசு என்னும் நாமத்திலே வெளிப்பட்டார். இன்டர்நேஷனல் பிரீச்சர் ஒருத்தருடைய பிரசங்கம் கேட்டேன். அவர் முஸ்லீம்ல இன்டர்நேஷனல் பிரசங்கியார். அவர் இந்தியால வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால அரபு கண்ட்ரீஸ்ல இருக்கிறார். அவரு கூட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க வர்றாங்க. அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு இருக்கிறார். நல்ல பேசுவார். அவரு சொன்ன ஒரு வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஈசா நபி அவர் மனிதனை ரட்சிக்க வந்தாரு. ஈசா இயேசு என்னும் அந்த ஈசா நபியை நம்பாத முஸ்லீம் ஒருத்தரும் முஸ்லீமே கிடையாதுன்னு சொன்னார். நீங்க வேணா அவர் வீடியோ போய் பார்த்தா சொல்லும். என்ன ஒரு பிரச்சனை, அவர் எல்லாமே சொல்லிட்டு வர்றாரு. ஈசா நபி தான் இருக்கிற நபியிலே பெரிய நபி எல்லாம் சொல்றாரு. ஆனா கடைசியாய் வந்து அவரை சிலுவையில் அழிக்கப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் அதை நம்புகிறார்கள், நாங்கள் அதை நம்ப மாட்டோம். ஏனென்றால் ஈசா நபி பெரிய நபியா இருக்கிறதுனால அவரை பிடிக்க போகும்போது எப்படி ஒருமுறை மறைந்தாரோ அதை போல மறைந்து போனார். சீஷர்களை தான் சிலுவையில் அடித்தார்கள் என்று அவர் பேசுறார். சரி, அவருடைய ஃபெய்த் பேசுறார். ஆனா ஒண்ணு சொன்னது எனக்கு என்னை ரொம்ப ஹார்ட்டுக்குள்ள போயிட்டு, ஈசா நபியை நம்பாத ஒருவனும் முஸ்லீமே கிடையாதுன்னு சொல்றார். அவர் முஸ்லீமால தூக்கி வச்சு புகழப்படுகிற ஒருத்தர் பிரசங்கியார். கோட்டு டை போட்டிருப்பார், ஆள் இவ்வளவுதான் இருப்பார், பயங்கரமா பேசுவார். நான் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஈசா என்ற பேர், ஈசா நபி என்ற பேர், glory to God, அருமையான பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பேராக இருக்கிறது. ஆமென். நீங்கள் வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. என்ன பிரச்சனை? இந்த புதிய ஏற்பாட்டிலே சில சமயங்களிலே நாம் தடுமாறுகிற இடங்கள் இருக்கிறது. சில இடங்களிலே இயேசு என்று போடப்பட்டிருக்கிறது, சில இடத்திலே பசுத்தாவியானவர் என்று போடப்பட்டிருக்கிறது, சில இடத்திலே கர்த்தர் என்று போட்டிருக்கிறது. குழப்பமாயிற்று. ஒருத்தர் கேட்கிறாரு, 3 கடவுளா சார், ஒரு கடவுளா? அந்த கொஸ்டின் வரதான் சார். நீங்க முதலாவது அறிஞ்சிருக்க காரியம் என்னவென்றால், ஒரே தேவன் தான். ஆமென். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ளே போயிட்டே இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு செய்தி கொஞ்சம் பெருசு. ஒரே தேவன் தான், மனுஷனை தேவன் தன் சாயலாய் உண்டாக்கினார். இப்போ நீங்க ஒரு பேர் உங்களுக்கு இருக்குல்ல, அந்த பேர்ல 3 பகுதி இருக்கு. ஒன்னு சரீரம், இன்னொன்னு ஆவி, இன்னொன்னு ஆத்மா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆனா மிருகங்களுக்கு
மனிதனுக்கும் பறவைகளுக்கும் ஆவியும் சரீரமும் உண்டு, ஆத்மா கிடையாது. அந்த ஆவியிலே அதற்கு ஒரு நுண் அறிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாய்க்கு தெரியுது அந்த ஆவியில, அந்த ஸ்பிரிட்ல எஜமான் யார் என்று தெரிகிறது. ஆமென். ஆனால் அதற்கு ஆத்மா கிடையாது. மனுஷனை தான் அவைகள் எல்லாம் பூமியிலே உண்டானவைகள் எல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. மனுஷனை மாத்திரம் தேவன் தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே உண்டாக்கினார். தன் கையினாலே உண்டாக்கி தன் நாசியின் சுவாசத்தை அவனுக்குள்ளே கர்த்தர் வைத்தார். மனுஷனை தேவன் தன்னுடைய சாயலிலே உண்டாக்கினார். ஆமென், ஆமென். தன்னுடைய சாயலை நீங்கள் அருமையான முதல் மனிதனை பார்த்தால் அவன் தேவனுடைய சாயலிலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனுக்கு மரணமே கிடையாது, அவனுக்கு வியாதியே கிடையாது, அவனுக்கு துக்கமே கிடையாது, அவனுக்கு கலக்கமே கிடையாது, அவனுக்கு போராட்டமே கிடையாது. அவன் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டபடினாலே ஒன்றும் அவனுக்கு கிடையாது. எப்பொழுது அவன் பாவம் செய்தாலோ, எப்பொழுது தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனாலோ, பாவத்தினாலே வந்ததுதான் சாபங்கள், வியாதிகள், மரணங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாமே பாவத்தினாலே வந்தவைகள் தான். சரி, நான் காரியத்துக்கு வருகிறேன். 3 தெய்வமா? அதான் 3 தெய்வம் அல்ல, ஒரே தெய்வம். இயேசுநாதர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டார். பிதாவை கண்டார். வாசிக்கலாம், சில வசனங்களை வாசிக்கலாம். Praise the Lord. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று. நல்லா புரிஞ்சுடுங்க, நான் வேற அல்ல, அவர் வேற அல்ல, ஒன்றாய் இருக்கிறோம். நாங்கள் ஒருவர் தான். அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிடுங்க, இல்லைன்னா நீங்க குழம்பிடுவீங்க. நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், அவரிலே என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து. நாங்கள் என்ற வார்த்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பன்மையை காட்டுகிறார். அப்ப நாங்கள் என்ற வார்த்தையிலே இன்னொருவர் சேர்ந்திருக்கிறார், அவர்தான் பிதாவாகிய தேவன். இன்னொருவரும் சேர்ந்திருக்கிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் இயேசு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு பூமியிலே இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே பூமியில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சாயலிலே உள்ளவர். நாங்கள் ஆராதனையிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறோம், இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம், இயேசு இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அருமையான இங்கே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், ஆனால் அவர் இயேசுவின் சாயலை அணிந்து கொண்டிருக்கிறவர், இயேசுவை போல இருக்கிறவர், அவர் திருத்துவமாய் இருக்கிறார். எவ்வளவு பேருக்கு புரியுமோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஒரே ஒரு தேவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 தெய்வம் இல்லை. இதை நீங்க புரிந்து கொள்ளாவிட்டால், அந்த முஸ்லீம் பிரசங்கம் பண்றான் பாருங்க, அதை நீங்க ஏற்று ரைட் மாதிரியே இருக்கும். ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க முஸ்லீமா மாறிட்டு இருக்கிறாங்க. அத அவங்க பேசுறத நான் கேட்கிறேன். நீங்கள் இதை புரிந்து கொண்டால் அவங்க பிரசங்கம் உங்களுக்கு காட்டுக்குள்ள போகாது. ஆமென். ஏன்னா அவங்க என்ன அந்த வார்த்தையில அவர் அடிக்கடி சொல்றாரு, பிதாவேன்னு சொல்றாரு இயேசுநாதர். அதான் நாங்க அல்லோ அல்லா அல்லாஹு அக்பர்னு சொல்றோம். அவங்க சொல்றது கரெக்ட், புரிஞ்சுக்கல. வசனத்தின் ஆழத்தை புரியவில்லை. வசனத்தின் ஆழத்தை நம்மளும் ஒன்னே தான் சொல்றோம், அல்லாஹு அக்பர் தான் கர்த்தர்னு போட்டு. ஆமென். ஒரே தேவன் இயேசு என்னும் நாமத்திலே அவர் பூமியிலே வெளிப்பட்டிருக்கிறார். ஒருவேளை ஒரு கொஸ்டின் இருக்கு, இன்னொரு கொஸ்டின் இருக்கு, இன்னொருத்தர் வருவாரா சார்? குர்ஆன் சொல்லுது இன்னொருத்தர் வருவான்னு சொல்லுது. யார் வருவான்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா, எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா வருவாங்கிறாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு வருவாங்கிறாங்க.
அவர் பெரிய நபியாய் வருவாருங்கிறாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. நீங்கள் எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிச்சீங்கன்னா விளக்கமா புரிஞ்சிடும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இனி ஒருவர் தோன்ற போகிறதில்லை, இனி ஒருவர் இந்த பூமிக்கு வரப்போகிறதில்லை. இயேசு என்னும் நாமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பிலிப்பியர் எழுதும் போது அவன் எழுதுகிறான், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி. அந்த வசனத்தை வாசித்து விடலாம். நாவுகள் யாவும் அவருக்கு கீழ்ப்படியும்படி நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு என்னும் நாமத்திற்குள்ளே உங்களை அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன். இயேசு என்னும் நாமத்தின் மேன்மையை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இயேசு என்னும் நாமத்திற்குள் இருக்கிற விசேஷத்தை குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். இயேசு என்னும் நாமத்தில் இருக்கிற ஜெயத்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இயேசு என்னும் நாமம் ஒரு வல்லமை உள்ள நாமம். இயேசு என்னும் நாமம் ஒரு மகிமையான நாமம். Glory to God. அதிலே இருக்கிற முதல் மேன்மை என்னவென்றால், இந்த நாமத்தில ஒருவன் செபிக்கும் போது, இந்த நாமத்தில ஒருவன் வேண்டிக் கொள்ளும் போது, இந்த நாமத்தில ஒருவன் விண்ணப்பம் பண்ணும் போது அவன் விண்ணப்பத்தை தேவன் கேட்டு பதிலளிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை காட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை காட்டால். புதிய ஏற்பாட்டின் அருமையான சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அருமையான ஏராளமான பொக்கிஷமான ஆவிக்குரிய பொக்கிஷமான மேன்மைகள் உண்டு. அதுல எல்லாவற்றிலும் மேன்மையான கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் சபைக்கு. ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தேவன் சபைக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கும் போது அதிலே மேன்மை இருக்கிறது. இயேசுவின் சிலுவை பாடு மரணங்களுக்குள்ளே மேன்மை இருக்கிறது. அவர் கொடுத்த ரட்சிப்பிலே மேன்மை இருக்கிறது. அவர் கொடுத்த அபிஷேகத்திலே மேன்மை இருக்கிறது. அவர் நம்முடைய சரீரமாய் இருக்கிற சபையிலே நம்மை இணைத்திருக்கிறார். அதிலே நமக்கு மேன்மை இருக்கிறது. புதிய பாட்டின் சபையிலே ஆரோனை போல் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் மேன்மையான ஒன்று என்னவென்றால், சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேன்மைகளிலே ஒன்று என்னவென்றால் இயேசு என்னும் நாமம். அந்த நாமத்தில் இருக்கிற மேன்மை என்னவென்றால், அந்த நாமத்தை வந்து ஒருவன் விண்ணப்பம் பண்ணும் போது, அழும்போது, ஜெபிக்கும் போது அவன் ஜெபத்திற்கு பதில் வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை காட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று
ஆடுகளுக்கு வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்னா, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா. வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வேற ஒரு நாமத்திலும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால், அருமையான தேவன், நீங்க புதுசா வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தா கர்த்தர் கேட்பாரே தவிர, நீங்க வருஷக்கணக்கா வந்து பிரசங்கம் கேட்டு இயேசுவின் நாமத்தை குறித்து தெளிவாய் கேள்விப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் முடிவில இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் பிதாவே என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படுது. எவ்வளவு ஆச்சரியமான ஐயா, ரொம்ப லகுவான ஒரு காரியம். ஏசப்பா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுப்பா, இந்த பாடு இருக்குதுப்பா, வியாபாரத்துல பிரச்சனை இருக்குது, குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, போராட்டம் இருக்குதுப்பா. ஏசப்பா, என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதிலளியும். இயேசுவின் நாமத்தில செபிக்கிறோம் பிதாவே. அப்பா ஸ்தோத்திரப்பா சொல்லுங்க ஐயா, உங்க ஜெபம் கேட்கப்படும் ஐயா. ஆமென். அந்நாள் அந்த நாட்களிலே இயேசு என்னும் நாமத்திலே வெளிப்படவில்லை. இஸ்ரவேலின் தேவன் சொல்றார் ஏலி. ஏலிஜி அவ அழுகும்போது ஏலி சொன்ன வார்த்தை நான் காலையிலே சொன்னேன், தீர்க்க தரிசனமா சொன்னேன். ஏலி சொல்றாரு, அருமையா நீ சமாதானத்தோடு கூட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் காட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு அவர் செய்வாராக. இந்த கால வேளையில இந்த தேவ சமூகத்திலே, தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய ஆலயத்திலே நீ அழுது பண்ணுகிற பங்களாய்ப்பை, வேதனையையும் துக்கத்தையும் தேவன் கேட்பார். இயேசு என்னும் நாமத்திலே உனக்கு விண்ணப்பம் காட்டப்பட்டு உனக்கு பதில் வரும். Hallelujah. பதில் வரும், நிச்சயமாய் வரும். Hallelujah. Hallelujah. நான் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறேன், அலைகளின் மத்தியிலே இருக்கிறேன், காற்று மத்தியிலே இருக்கிறேன், கடல் கொந்தளிப்பிலே இருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் எழும்பி வர முடியுமோ என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இயேசு சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் மகளே. என் கரம், உன்னுடைய பலத்த கரம் உன்னை தூக்கிவிடும், தூக்கிவிடும். இந்த அலைகளின் மத்தியில, இந்த சமுத்திரத்தின் மத்தியில என் கரத்தை பிடித்து நீ நடப்பாய். தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தீர்களே. இந்த கடன் பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த நெருக்கத்திலிருந்து நான் வெளியே வருவேன் என்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. என்னுடைய விசுவாசம் அணைந்து போய்விட்டது, என் நம்பிக்கை அணைந்து போய்விட்டது. நான் ஒரு வெறும் மனிதனாய் இதற்குள்ளே வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை, இடிந்து போனவன் வாழ்க்கை கட்டப்படும். இடிந்து போனவன் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். இடிந்து போனவன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், இயேசு என்னும் நாமத்திலே வெளிப்பட்டிருக்கிறேன். என் நாமத்திலே நீ பண்ணுகிற எல்லா விண்ணப்பங்களையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு பதில் அளிப்பேன். ஜாதிகள் நடுவில், ஜனங்கள் நடுவில் உன் தலை உயர்த்தப்படும். எந்த ஜனத்தின் முன்னே நீ அற்பமாய் எண்ணப்பட்டாயோ, எந்த ஜனத்தின் நடுவிலே நீ ஒதுக்கப்பட்டாயோ, எந்த ஜனங்கள் உன்னை கேவலமாய் பேசினார்களோ, எந்த ஜனங்களை உன்னாலே பார்க்க முடியாத அவமானத்தை சந்தித்தாயோ, அவர்கள் நடுவிலே உன் தலையை நான் உயர்த்த பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். உன் தலைகள் உயர்த்தப்படும், உன் கொம்புகள் உயர்த்தப்படும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஐயா, மனுஷனிடத்துல போய் வாங்கலா இப்ப சொன்னையா. ஆனா இப்ப நீ சொல்ற இடம் என்ன தெரியுமா? ஆகார் சொல்றார், என்னை கண்டவரை நான் கண்டேன்.
அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் இறக்கம் இல்லையா, சாராளுக்கும் இறக்கம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அனாந்திரத்திலே சாக போகிறாயா? Praise the Lord. அவ அழுறா. குழந்தைய என்ன செய்யறா? ஒரு தூரமா விட்டுட்டு சாகணும். குழந்தை சாகிறத பார்க்க கூடாது தூரத்தில் நிக்கிறாயா? தண்ணியில அவன் கஷ்டப்படுறான். உன்னையும் உன் சந்ததியையும் நான் ஆசீர்வதிப்பேன். அங்க திறந்ததுதான் மெக்கால திறந்திருக்கிற சிஞ்ச தண்ணி கொண்டு வராங்களே, பல ஆயிரம் வருஷம் அந்த தண்ணி வந்துட்டு இருக்குதியா. ஆகாருக்கு திறந்த நீர் ஊற்றது. அதுக்கு பிறகு அங்கங்கே விஞ்ஞானிங்க எல்லாம் ராட்சத பம்பு போட்டாங்க. எங்க பார்த்தாலும் பாலைவனம். சரி, இங்க தண்ணி ஊற்று இருக்குதா? பாலைவனத்துல தண்ணி ஊற்று இருக்கிற வாய்ப்பே இல்லை. எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டு அந்த போட்ட பம்ப கூட எடுக்கிற எல்லாம் மூடிட்டாங்களாம். ஆனா ஒண்ணு சொன்னாங்களா, இது தேவன் திறந்திருக்கிறார். தேவன் திறந்திருக்கிற நீரூற்று நிற்காது. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அது நிற்காது. தேவன் உன்னை உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஆகவேதான் தேவன் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நீங்க தற்செயலாய் வரவில்லை. தேவனே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அவர் உன்னை இங்கே கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை உயர்த்தும்படியாய், உன்னை கனப்படுத்தும்படியாய், உன்னை மாண்மைப்படுத்தும்படியாய், உன் விண்ணப்பங்களை காட்டுற தேவன் ஒருவர் உனக்கு உண்டு. ஆமென். இந்த இயேசு என்னும் நாமம் ஜெபத்தை காக்கிற நாமம். இரண்டாவது, இந்த இயேசு என்னும் நாமத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகிற யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27, 28 கூட வாசிக்கலாம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய நாமத்திற்குள்ளே மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இந்த சரீரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிலையற்றது, ஏமாற்றிவிடும் நம்மளை. இந்த சரீரம் அருமையான, நீங்க பலனுள்ள சரீரம் நினைக்காதீங்க. ரெண்டு பேரும் இறந்ததை நாங்க கேட்டோம். ஒருத்தர் போலீஸ்காரரு, அவர் எங்க வீட்டுக்கு முன்னாடி போவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி திடகார்த்தமா இருப்பார், கையெல்லாம் இரும்பு மாதிரி இருக்கும். அவர் இறந்து போயிட்டார். அவங்க ஒய்ஃப் ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த வாரமே அவங்களே இறந்து போயிட்டாங்க. அம்மா தான் வால் போஸ்ட் பார்த்து சொன்னாங்க. எனக்கு அது ஃபுல்லா இருந்துச்சு. நான் சொன்ன பாருங்க, பாஸ் ஐயோ, அவரை பார்த்தா என்ன காட்டிலும் டபுள் மடங்கு இருப்பார். அவரு கம்பீரமான தோற்றம், சத்தம் பாத்தீங்கன்னா இடி மாதிரி இருக்கும். சத்தம் எல்லாம் நெஞ்சு வலிக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போனார், செத்து விட்டார். எவ்வளவு கம்பீரமா இருந்தாலும் நம்ம போகணும். ஒரே ஒரு சம்பவத்தை எனக்கு அவர் பாஸ்டர் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னவென்றா, நாங்க மெட்ராஸ்ல ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணி போனோம். அது ரொம்ப மோசமான ஏரியா. அப்போ ஒய்ஃபி கூட சொன்னாங்க, காந்தி அக்கா வந்திருக்கிறாங்க, அக்கா இல்லைன்னா நம்ம போயிடலாம் 2 பேரும். இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், இதை நம்ம கிராஸ் பண்ணணும். அதனால இப்போ நான் இதை கிராஸ் பண்ணுவேன். தலையில ஒரு கர்ச்சிப்பை வச்சு கட்டினார். இந்த மாதிரி ஃபுல் டை சட்டை போட்டார். அதை ஒரு மாதிரி இழுத்து விட்டார். பேண்டையும் ஒரு மாதிரி பண்ணார்.
என்ன பாக்குறவன் என்ன தெரியுமா, இப்ப என்ன பார்ப்பான், பக்கா ரவுடி போறான், அவன் கிட்ட போக முடியாதுன்னு பார்ப்பான். திரும்ப கூடாது, நீ யார் சத்தம் போட்டாலும் நீனும் திரும்ப கூடாது. இந்த அம்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, திரும்பவே கூடாது, மீதி நான் பார்த்து. அப்படி ஒரு டைம் கிராஸ் பண்ணும். அவ்வளவு கம்பீரமான உடம்பு, அவ்வளவு கம்பீரமான ஆளு. ஒரே செகண்ட் பூமியை விட்டு போயிட்டு. ஆமென். ஒரு செகண்ட் நீங்க நம்ப முடியாது. நம்ம அதிகமாய் செலவு பண்ணுகிறது இந்த சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு கிடையாது. எவ்வளவு ட்ரெஸ், எவ்வளவு சோப்பு, எவ்வளவு செண்டு, ஐயோ எவ்வளவு ட்ரெஸ், இதுதான் ரொம்ப செலவு பண்றோம். ஆனா இது நம்மளை ஏமாற்றும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏமாற்றும். இப்ப நீங்க வாலிபம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை நாட்கள். ஆமென். ஆமென். அதை நீங்க கர்த்தர் அதிகமா துதிக்கணும். வாலிப நாட்கள் உண்மையா அது பிளெஸிங்கான ஒரு சரீரம். ஆமென். ஆமென். குதினா குதிப்போம், ஏறினா ஏறுவோம். ஃபுட்பால் பிளேயர்னா, பாஸ்கெட் பால், ரன்னிங், ஒலிம்பிக்கெல்லாம் நான் அந்த எங்க ஸ்கூல்ல நான் தான் ஓடுவேன் பந்தத்தை எடுத்து. நான் வந்தாலே பசங்க சொல்லுவான், வந்திருக்கிறான்டா நம்ம கஷ்டம்டான்னு சொல்லுவான் நம்ம பசங்க. ஆனா அந்த படிக்கட்டுல இப்ப என்னால ஏற முடியல. அம்மா சொல்றாங்க, நீ ஏறு ஏறு ஏறு. அம்மா நான் ஏற மாட்டேமா, நேற்று பூத்துறைக்கு போயிருந்தோம், நீ ஏறு வெட்டு நான் பிடிச்சுக்கிட்டேங்கிறாங்க. இவங்க மேல நான் விழுந்தா இவங்க அவுட். நான் சொன்னேன், நான் ஏற மாட்டேமா, அது இலை எங்கேயாவது விழட்டு, நான் ஏற மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் கால் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு தெரியும். பலனற்ற ஒரு சரீரமாய் மாறி விடுகிறது. வயதான கால், அதான் முதியோர்னு வச்சுட்டான். ஆனா பரவாயில்ல, கர்த்தர் பலன் கொடுத்துருக்கிறார். சத்தம் மாத்திரம் ஸ்ட்ராங்கா கொடுத்துக்கிறார். அவன் ஹல்லேலூயா. கடலூர் இருந்து ஒரு அம்மா 25 வருஷம் முன்னாடி சபைக்கு வந்த பாஸ்டர், எது எப்படி இருக்கோ தெரியல, நீ அந்த காலத்துல போட சத்தம் மட்டும் கரெக்டா இருக்குது, அதிகமா தான் இருக்கு தவிர குறையல. நாங்க இது போது இயேசுநாதர் ஜீவிக்கிறதுக்குன்னாரு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் இரண்டாவது இடம் நித்திய ஜீவனை கற்று வைத்திருக்கிறார். இந்த ஆத்துமா இந்த சரீரம் விட்டு போன இந்த ஆத்துமா ஆண்டவரை நீங்க இயேசுநாதரை பின்பற்றினீங்கன்னா, இயேசுநாதரை விசுவாசிக்கிற ஆத்துமா இருந்தா, இயேசுநாதரை நம்புற ஆத்துமா இருந்தா, இது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி போகிறது. புரிஞ்சுங்க? இந்த ஆத்துமா, அது ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான இன்றைக்கு நீ மரித்தால் எங்க போவாய்? தேவனுடைய பிள்ளைகள், எப்படி இதற்குள்ள பதில் என்னவென்றால், நான் இன்றைக்கு மரித்தால் உம்மோடு கூட நான் வருவேன், நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். பூமியிலே எனக்கு கொடுத்த நாட்கள், எனக்கு கொடுத்த வருஷங்கள், எனக்கு கொடுத்த நாட்களை உம்முடைய சமூகத்திலே நான் செலவு பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இது ஈவாய் கொடுத்த நாள். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வராதுயா, எல்லா சண்டேயும் வராது. சண்டே வரும், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, 26, 27, 28, 29 அப்படி வந்துகிட்டே இருக்கும். சோத்திரம் 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 போயிட்டே இருக்கலாம் நினைக்கிறீங்களா? வராது, நின்றோம், பிரேக் டவுன் ஆயிரும். நீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுத்த நாள்ல எத்தனை வாரம் நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க, எவ்வளவு வாரம் கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறீங்க? தேவ சமூகத்தை தேடாத ஒரு மனுஷன் உங்கள் வீட்டில் இருப்பானானால் அவன் சாபக்கேடுள்ள மனுஷன். இயேசுவை அறிந்த மனுஷனை உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை ருசி பார்த்த ஒரு மனுஷனை சொல்லுகிறேன், இயேசுவை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேடுகிற ஒரு மனுஷனை சொல்லுகிறேன். தெரியாதுன்னா அவங்க பரவாயில்ல, அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. நீங்க இயேசு ரட்சிப்பை பெற்று, அபிஷேகத்தை பெற்று, கிருபையை பெற்று, சபையை பெற்று, அருமையான செய்தி கேட்டு சண்டேல வீட்டுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, நீங்க இருந்தாலே அந்த வீடு சாபம், ஆசீர்வாதம் வராது, சாபம் வரையா. இந்த நாளில் காலவள சாபங்கள் வரும். நீ ஒண்ணும் வேலை செய்து ஒண்ணும் பெரிய செய்ய முடியாது.
நீ வீட்டை கட்டிட்டோம், அதை கட்டிட்டோம், இதை செய்யிட்டோம், அதை செய்யிட்டோம், இந்த பணத்தை இங்க போட்டோம், வேலை செய்த பணம் எல்லாம் ஒரே நாள்ல அப்பல்லோல கொண்டு நீ பில்லு கட்டிட்டு தான் வரணும். நம்ம சபையில அப்படி ஒருத்தர் கட்டிருக்கிறாங்க, இறந்து போயிட்டான். மொத்தத்துல போய் பில்ல கட்டிட்டு வந்துட வேண்டியதான். நீ உழைச்ச காசு, நீ பிரயாசப்பட்ட காசு எல்லாம் போயிடும். ஜம்முன்னு பில் போடுறான். ஆண்டிச்சேரி பரவாயில்ல, எல்லாம் போயிடும். விசுவாசித்தால் நித்திய இளைப்பாறுதலை சுதந்தரித்துக் கொள்வாய். நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வாய். இந்த இளைப்பாறுதலை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான், ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான், யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான். மோசே இருவரும் வளர்ந்த லோக்கமா இருந்து எகிப்தின் பொக்கிஷங்களை அவன் முதலை தள்ளிவிட்டு வந்தான். தேவனுடைய பிள்ளையே, நித்திய ஜீவனை குறித்த ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை குறித்த ஒரு தூர தரிசனம் இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை குறித்த ஒரு தூர பார்வை இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு ஆழமான அறிவு இருக்க வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். நாம் இந்த பூமியில ஏதோ வாழ்றோம். எல்லாரும் சமுதாயத்துல ஒரு சிலருக்கு நல்ல படிப்பு ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு, சிலருக்கு நல்ல பணம் கொடுத்துக்கிறாரு, சிலருக்கு நல்ல வீட்டு கொடுத்துக்கிறாரு, சிலரை ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதற்கு அருமையான கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆனால் இது நிலையற்றது. நிலையற்றது. ஒரு நாள் வாக்கிங்ல போகும்போது ஜிக்னர் ப்ரொஃபஸரா இருந்தவர், ரொம்ப சீனியர் டாக்டர், இப்படி ஆடுறார். செத்து போயிட்டாரு. இப்பதான் ஒரு செத்து போயிட்டார். இப்படி ஆடுறார். கிளாஸ் எடுக்கிறோம், எம்பிபிஎஸ் கிளாஸ் எடுக்கிறோம். பிள்ளைகளே எல்லாரும் போயிடும். ஆமென். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் டயானா உலக அழகி ராணி ஐயா ஒரே செகண்ட்ல கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார். எவ்வளவு பேர் நான் சொன்ன சினிமா நடிகருங்க எவ்வளவு பேர் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இறந்து போனவங்க பட்டி, கொரோனால செத்து போனவங்க எல்லாம் ஏழைங்க கிடையாது, எல்லாம் பணக்காரங்க. அந்த வியாதியே பணக்கார வியாதி. ஆமா, அதுல செத்து போனவங்க எல்லாம் அமெரிக்கால உள்ளவங்க தான் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்தி இருக்கிறோம், பெரிய மில் வச்சு, அமெரிக்கால மில் வச்சு அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான். பெரிய பெரிய பணக்காரங்க செத்து போனான். நம்ம ஊழியம் செய்யணுமே அந்த பூத்துறையில ஒருத்தர் கூட அந்த ஊர்ல சாகல. கொரோனாவா சார், எங்க ஊருக்கு வராது சார். எங்க ஊருக்கு கொரோனாவே வராதுங்க, வந்தாலும் ஓடி போயிருந்தான். சாதாரண ஜனங்களுக்கு ஒண்ணுமே வரல, ஒருத்தர் கூட சாகல. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் கால வேளையில நீ நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறாய். நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் மேன்மையான வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை தருவே என்ற வாக்குத்தத்தம் தான். ஆமென். இது உலக மனுஷனுக்கு இல்ல. உலக மனுஷன் நம்மள காட்டிலும் பெரிய பெரிய ரிச் பீப்புள் இருக்கிறாங்க. ஒரு அம்மா டீ குடிக்கிற டம்ளர் 2.5 கோடியாம், கோல்டு ஃபுல்லா, எல்லாம் வசதியா வாய்ப்பா இருக்கிறாங்க. அவன் வீட காமிக்கிட்டே இருக்கிறான். ஒரே காட்சி மாடி வீட காமிக்கிட்டே, ரூம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டே. நிறைய ரூபாய் இன்னைக்கு படித்தால் எங்க கர்த்தர் நமக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தூர பார்வை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியிலே வாழ்ந்தால் நாம் கர்த்தரோடு கூட வாழ்வோம். ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தரோடு வாழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா. இது எவ்வளவு மேன்மையான வார்த்தை. பூமியில வாழ்ந்தாலும் பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்றோம், சபையோடு வாழ்றோம், பரிசங்கம், பாட்டு, ஜெபம், ஏசப்பாவோடு வாழ்றோம். மரிச்சாலும் ஏசப்பாவோடு வாழ்றோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த இயேசுவின் நாமத்தில வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். பிசாசுகள் பெருமையான நடுங்குகிற நாமம் இயேசுவின் நாமம்.
அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறது. பிசாசுகள் ஓடும் நாமம் இயேசுவின் நாமம். பிசாசு பயப்படுகிற நாமம். ஏன்னா இந்த நாமம் தான் பாதாளத்தை ஜெயித்த நாமம். இந்த நாமம் தான் கல்வாரி சிலுவையிலே நான் எல்லாவற்றையும் முடிந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான சத்துருவை நசுக்கின நாமம், பாதாளத்தின் திறவுகோலை உடையத நாமம், அருமையான மனுஷனை பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கின நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுநாதரை பின்பற்றுவதற்கு முன்பாக நீங்கள் யார் கையில் இருந்தீர்கள்? பிசாசின் கையில் இருந்தீர்கள். அந்த ஆரத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளி அன்றைக்கு இந்த இயேசுவின் நாமம் நடத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்திலே ஜெயம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு ஓடும். பிசாசு பிரச்சனை எப்படி வரும்னே தெரியாது. குடும்பத்துல கல்யாணம் எல்லாம் கார்டு அடிச்சாதான் பண்ணாங்க. 5000 பேர் கல்யாணத்துக்கு வந்தாங்க. கல்யாணம் எல்லாம் ஓவோ நடந்துச்சு. எல்லாமே நடந்துச்சு. ஓவோன்னா இருந்துச்சு. பிரிஞ்சுட்டாங்க 6 மாசத்துல. அவன் டைவர்ஸ் பண்ணி வேற ஒரு பொண்ணை கட்டிருக்கான். இந்த அம்மா டைவர்ஸ் பண்ணி இன்னொரு ஆளை கட்டிருக்கு. 2 பேரும் பாண்டிச்சேரியில வண்டியில நேர தான் போறாங்க. பிசாஸ் குடும்பங்களை அழிக்கிற சந்ததியாய் நம்முடைய குடும்பங்களிலே வந்த சாபங்களை இயேசு தகர்த்து போட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சந்ததி எங்க அம்மா காளி கோயிலுக்கு போகும். சிவப்பு சேலை எடுத்துட்டு உடுத்துட்டு வரும். பாருங்க, அந்த நாகர்கோயில் இருந்து சிஸ்டர் இருக்கிறதுனால பேசுறேன். அந்த பாரதிபுரத்துல ஒரு கோயில் இருக்குது, பெரிய பொட்டு, அந்த சிவப்பு பொட்டையும் வச்சுட்டு வரும். பாருங்க, பல்லு 4-5 பல்லு வேற வெளியே தெரியும். சிவப்பு சேலையும் கட்டு வரும். அதுக்கு நான் சொல்றேன், அந்த அம்மா சொல்றேன், எங்க அம்மா சொல்ற பதில் முதல் நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு. நான் சொல்றேன் என்ன சொல்லி தெரியுமா சொல்லுவோம்? நான் உன்னை பெத்தனா, நீ என்ன பெத்தியா? இது எங்க அம்மா அடிக்கடி என்னட்டு பாசுவோம். நான் உன்னை பெத்தனா, நீ என்ன பத்தியா? நான் பெத்ததுனால நான் சொல்றதா நீ கேட்கணும். வீட்டுல படுத்து கிடக்குறேன், முன்னாடி நடையில படுத்து கிடக்குறேன், அது வெளியே போச்சு. அது உள்ள வர முடியல. வீட்டுக்குள்ள அந்நிய பாஷை வேற பேசினேன் பாரு. யேசுவின் திரும்பி நைட் ஒரு 12 மணி இருக்கும். யேசுவின் நாமத்துல போன்னு சொல்லி எங்க அம்மா காலையில சொல்லுது, என் சாமி வீட்டுக்கு வந்து நீ என்ன பண்றான்னு கேட்டு, உன் மேல ஏதோ பெரிய சாமி இருக்கு. என்ன காளிய காட்டும் பெரிய சாமி நீ ஏதோ வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் படுத்துறேன். அடுத்த நாள் பார்த்தா ராத்திரி 12 மணிக்கு வேப்பலைய வச்சு என் தலையில அடிச்சுட்டு உண்மையே நடந்தது இது. நான் பார்த்தேன், எங்க அம்மா வேப்பலை அடிக்கிறத பார்த்தேன். கண்ணை மூடிக்கிட்டேன். சரி அடி, ஏசப்பா என்ன விட்டு போக மாட்டாராமே. காலையில வேப்பலை அடிக்கிறது என்ன? நான் சொன்னேன், ஏமா நீ காலையில நைட்ல வேப்பலை அடிச்சேன், ஒண்ணு தெரியாடா, ஒன்னு ஏதோ போய் பிடிச்சுக்கடா. அது சொல்லுது என்ன? ஐயா, இந்த நாளின் கால வேளையில பிசாசுகள் ஓடும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தண்ணீர்ல கை வச்சு ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தத்தை செழிக்கிறோம். ஆமென். பிசாசின் வல்லமைகள் இந்த அம்மா வெளியிலிருந்து, அந்த வெளியூர் அம்மா என்னைக்கே செத்து போயிருக்கணும். ஐயோ ஐயோ, இந்த அம்மா கொல்லவே முடியாது. ஆமா, சாகவே மாட்டோமா? ஒண்ணு யாரும் ஒண்ணும் செய்யவே முடியாது. சபைக்கு வந்து அவங்க வீட்டுக்காரனுக்கு ஆச்சரியம், இந்த அம்மா இன்னொரு சாகல. என்னைக்கு நம்மகிட்ட சண்டைக்கு வராம தெரியல. அவன் போலீஸ்காரன். எதுக்கா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இயேசு என்னும் நாமத்திலே பேய்கள் ஓடும், பொல்லாத ஆவிகள் ஓடும். அடுத்து இயேசுவின் நாமத்துக்குள்ள உங்களை கொண்டு போக விரும்புகிற இயேசுவின் நாமத்துல பாவ மன்னிப்பு இருக்கிறது. பாவ மன்னிப்பு. இந்த பாவம் ஒருத்தன் செய்துட்டான்னா என்ன ஆகும்னா, அவன் மனசாட்சி அவனை குத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்ம செய்யிட்டோம். அந்த மனசாட்சிக்கு ஒரு பவர் இருக்கு. அது அவனை சிறனற்றவனாய் மாற்றிவிடும், பலனற்றவனாய் மாற்றிவிடும், அருமையான அவனை முடக்கிவிடும். பாவத்துக்கு வல்லமை இருக்கிறது. ஆனால்
இயேசு அன்றைக்கு வரும்போது உங்க குற்ற மனசாட்சியை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் செபித்துக் கொண்டே இருந்த போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு சொன்னானா, நீ எவ்வளவு பாவம் செய்திருக்கிற, இப்ப நீ அவரை நோக்கி பாக்குறேன்னு சொன்னானா. இவர் அழுதுகிட்டே இருந்தாராம், கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ என்ன பாவம் செய்தேன்னு கேட்டாராம். ஒரு பேப்பர் எடுத்து எல்லாம் எழுதினாராம் மார்ட்டின் லூத்தர். அவர்தான் அருமையான எழுப்புதலை, புராட்டஸ்டன்ட் என்னும் ஒரு பெரிய வல்லமை உள்ள எழுப்புதலை கொண்டு வந்த கருதினாலா இருந்தவர் மார்ட்டின் லூத்தர். அருமையான போப்புக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர். அவர் அப்படியே எல்லாம் எழுதினாராம். அப்பொழுது அவர் சொன்னாரா, நீ எழுதி இருக்கிற அந்த பேனாவில் இருக்கிற ரெட்டு அப்படியே அந்த பேப்பர்ல ஊத்துன்னு சொன்னாராம். இப்பொழுது நீ எழுதின பாவத்தை பார் என்று சொன்னாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், ஒண்ணுமே சரியில்லை, எல்லாம் சௌப்பா இருக்குதுன்னு சொன்னாராம். என்னுடைய ரத்தத்தினாலே உன் பாவத்தை நான் கழுவினேன். என் ரத்தம் உனக்காக நான் சிந்தி இருக்கிறேன். என் ரத்தத்தை உனக்காக நான் ஊற்றி இருக்கிறேன். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட துரோகியா இருந்தாலும், எப்பேற்பட்ட திறமக்காரனா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை கழுவிவனை விடுதலையாக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. நீ அதை விசுவாசித்தால் இயேசு என்னும் நாமத்தில பாவத்திலிருந்து ஒருவன் மன்னிப்பை பெற்றுக் கொண்டால் அவன் மேல் இருக்கிற சாபங்கள் விலகிப்போ. மன்னிப்பை பெற்றுட்டாலே அவன் மேல இருக்கிற சாபம் போயிடுயா. ஆமென். ஆண்டவரே என்னை மன்னியப்பா, ஆண்டவரே இந்த ரத்தம் என்னை கழுவட்டையா. இயேசு என்னும் நாமத்திலே எபிரேயருக்கு நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று நான் நினைக்க மாட்டேங்கிறார். சபையில ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், ஒரு தவறு செய்தால் அதை நீங்கள் மன்னிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு வேண்டும். ஆமென். சண்டைக்கும் குழப்பத்துக்கும் காரணம் மன்னிக்கிற இருதயம் இல்லாததுனாலேதான். ஆமென். நாம் ஒருவரை குறை சொல்லுகிறோம் என்றால் அவர்களை நாம் மன்னிக்க முடியவில்லை. ஆமென். தகப்பன் இருதயத்தை பாருங்கள். வேசிகளோடு போய் வாழ்ந்து பணத்தை எல்லாம் செலவு பண்ணினான், ஆடம்பரமான வாழ்க்கையை அவன் செய்தான். தகப்பன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், மகனே இந்த சொத்தெல்லாம் விற்காத, இந்த சொத்து உனக்குள்ளதுதான். இல்ல, தகப்பன் சொன்னதை ஒன்னும் அவன் கேட்கல. என் சொத்தை தந்து வித்து வேசிகளோடு கூட செலவு பண்ணி இஷ்டம் போல வாழ்ந்தான். Glory to God. இப்ப பன்னி திங்கிற தவிடோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். பன்னி திங்கிற தவிடு அவனுக்கு, அந்த பன்னி கிட்ட போனீங்கன்னா பன்னி உருமும். ஐயா, இத காட்டிலும் பரிதாபமான ஒரு வாழ்க்கை உண்டாயா? பன்னி அது ஏன் சாப்பாடுங்குது, இவன் எனக்கு அதுல கொஞ்சம் தாங்குறான். இல்ல எனக்கு பசிக்குங்குது பன்னி, எனக்கு நான் ரொம்ப பசியா இருக்கிறேங்க நான் பண்ணிட்டேன். நான் சொல்றது உண்மையா? தகப்பனை நினைக்கிறான். அங்க சாப்பாடெல்லாம் கழனி பானையில கிடக்கும். மாடு திங்கி இட்லி, பொங்கல், பூரி, பிரியாணி எல்லாம் அங்க கிடக்கும். சாப்பிட்டோம் பிரியாணி எல்லாம், அப்புறம் எல்லாம் தூர கொண்டு தட்டுறோம். இதெல்லாம் பாக்குறான். அங்க ஒரு வேலைக்காரனா கூட நம்ம போய் கேட்டு பார்ப்போம். நிறைய பேர் தேவனை சரியா அறியவில்லை. அவங்களும் அறியல. கெட்ட குமாரன் தேவனை சரியா அறியல. மூத்த குமாரனுக்கும் தேவன் யாருன்னு தெரியாது. தகப்பன் யாருன்னு அவனுக்கு தெரியல. 2 பேரும் அது சப்ஜெக்ட் நான் பேசியிருக்கிறேன். 2 பேருக்கும் தெரியல. அங்க போய் தூரத்திலே போறா, பயந்து போறான். தகப்பன் வாசலிலே என்றைக்காயிலும் ஒரு நாள் என் மகன் என்னை தேடி வருவான் என்று காத்திருக்கிறான். நான் சாகிறதுக்குள்ளே அவனை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கிறான். அருமையான தூரத்திலே அவனை பார்த்து விட்டான். அவன் தோற்றத்தை, அருமையான தோற்றம், அருவருப்பான தோற்றம், அவனுடைய உடை அருவருப்பான உடை, அவனுடைய சரீரத்திலிருந்து வாடை எழும்பிக் கொண்டிருக்கிறது. அவன் குளிக்கவில்லை. அவன் முற்றிலும் மெலிந்து போன ஒரு சரீரமாய் அவன் வந்திருக்கிறான். தகப்பன் எதையும் பார்க்கவில்லை.
விடவில்லை. அவனை போய் கட்டி பிடிக்கிறான் ஐயா, முத்தமிடுகிறான் ஐயா. அவன் கையில் இருக்கிற மோதிரத்தை அவன் கையிலே போடுகிறான் ஐயா. விலை உயர்ந்த வஸ்திரத்தை அவன் விடுத்து வைக்கிறான் ஐயா. அங்கே கொளுத்த கண்டுகள் அடிக்கப்படுகிறது ஐயா, கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படுகிறது ஐயா. அடுத்த பாயிண்ட் ஒரு 5 காரியத்தை பேசி நிறைய இருக்குது இயேசுவின் நாமத்துல. இதோடு முடிச்சுக்கிறேன். அந்த நாமம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற நாமம். ஆமென். The spiritual blessings and material blessings. ஆவிக்குரிய பகுதியிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உலக காரியங்களிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எழுச்சின்படியான ஆசீர்வாதம். ஆபிரகாமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஏன்னா விசுவாசத்தின் தகப்பன் எல்லாம் இருக்குது. ஆனா அவனுடைய மெயின் பாயிண்ட் என்னன்னா, பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல அவர்கள் எழுத்தின்படியா இருக்கிற கானானை வாக்குத்தத்தமாய் பெற்று அதை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். எழுத்தின்படியால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதே அவருடைய சொந்த எண்ணம் உணர்வுகள் நிரம்பி இருந்தது. அவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவரும் அருமையான அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து இப்படியாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசுநாதரை பின்பற்றின குடும்பமோ பிள்ளைகளோ கெட்டு போனதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு, ஹல்லேலூயா, குடும்பத்தை ஆசீர்வதிச்சு, ஆமென். அவருடைய சிறுமையில் இருந்து கர்த்தர், ஆமென். வெள்ளக்காரங்க மிஷனரிஸ் நாகர்கோயில், திருநெல்வேலி, அந்த கேரளா பகுதிகளில வெள்ளக்காரங்க தான் அதிகமா ஊழியம் செய்திருக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பங்கள் எல்லாம் சல்வேஷன் ஆர்மின்னு ஒரு ஸ்தாபனம் இருக்குது, வில்லியம் பூத் அதனுடைய பவுண்டர். அவர் வரலன்னா நாகர்கோயில் ஒண்ணு இன்னைக்கு கூட இருக்காது. எல்லா வில்லேஜஸ்லயும் இயேசுவை அவங்க பின்பற்றாங்க. ராஜாக்கள் மாறி இருக்கிறாங்க. பிராமின்ஸ் தோற்றுவாங்க அவங்க பிள்ளைங்களை பார்க்கும்போது. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார். ஏன்னா நான் அங்கதான் இருந்தேன், எனக்கு தெரியும். ஒரு ஆஸ்பத்திரி அங்க கட்டி இருக்கிறாங்க, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். இப்பதான் அப்புறம் காசெல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. வேலூருக்கு ஒரு மிஷனரி வரலன்னா எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு அவங்க தலை நிமிர்ந்து நிக்கிறாங்கன்னா, அந்த வேலூர்னு ஒரு ஆஸ்பத்திரி, முதல் நர்ஸ், அதாவது பெண்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு நம்ம நாட்டுல, அதை தகர்த்து எறிஞ்சது வேலூர் ஆஸ்பத்திரி. முதல் நர்ஸ்ன்னு அருமையான தேர்ந்தெடுத்தது வேலூர் தான். பெண்கள் நர்ஸ்னா அது ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நீ வேலூருக்கு நீங்க போக முடியாது. கர்த்தர் எவ்வளவு மிஷனரிஸ் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. மோடி சொல்றாருயா, பிஜேபி கூட்டத்துல சொல்றாரு, மோடி பேசுறாருயா, கிறிஸ்தவ மிஷனரி வந்ததுனால அருமையான 50% இந்தியா தேசம் வாழ்வடைந்திருக்குன்னு பேசுறாரு. ஹிந்தியில பேச எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி பேசியிருப்பேன். கிறிஸ்தவ மிஷனரிங்க எல்லா இடமும் பரவி போனாங்க. கேரளாவாகட்டும், கேரளால எல்லாம் அருமையான ஒரு அம்மா 17 வயசுல போய் அங்க செத்து போனாங்க ரத்த சாட்சியா. அவங்கதான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆரம்பிக்க அமெரிக்கால இருந்து வந்த மிஷனரி. ஒண்ணுமே அவங்க செய்யல, உன்னால செய்ய முடியல. ஆனா இப்போ அந்த ஊழியம் வளர்ந்திருக்கு. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பால், எத்தனை பேருக்கு பால் தெரியுமா தெரியாது? சிபிஎம் பவுண்டர் அவர் தான். ரொம்ப ஏழை. மெட்ராஸ்ல ஒரு சின்ன குறை கொட்டகையில பேசலாம். மழை பெய்தான் வரும். காலையில ஜெபம் பண்ணுவார். நான் அங்கேயும் பேசினேன். காலையில ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த சத்தியத்தை உலகம் முழுவதும் நாங்கள் கொண்டு போக வேண்டும் ஐயா, எங்களை ஆசீர்வதியும். சொல்லுவா பாச சுந்தரம் சொல்லுவாரா, ஏய் இந்த கூரைய மேயறதுக்கு ஜெபம் பண்ணியா? 10-15 பேர் சபைக்கு வராங்க, நீ சபைக்கு நிறைய ஜனங்க வருது மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணு. ஆனா அவர் கேட்க மாட்டாராம். காலையில் 5 மணிக்கு பாட்டெல்லாம் பாடியா, ஆண்டவரே நாங்கள் உலகம் எங்கும் போக வேண்டும், உலகம் எங்கிலும் போக வேண்டும், உலகம் எங்கெல்லாம். அவர் சொன்னாரா, நீ உன்னை பைத்தியம் பிடிச்சிட்டு உன்னை திருத்தவே முடியாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் அவங்க மிஷனரி, உலகம் முழுவதும் சபை இருக்கு. நீங்க அமெரிக்கா போயிட்டீங்கன்னா, அமெரிக்கால ஆஸ்திரேலியால போய் நான் கேட்டேன், அவங்கதான் இங்க நிறைய இருக்கிறாங்கன்னா. கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா.
கிராமத்திலிருந்து வந்த சித்தப்பா பெரியப்பா அவங்க தாத்தா அவங்க இவங்க எல்லாம் இப்படி சபைக்கு வந்ததுனால இப்படியே கிராமத்துக்கு போகும்போது இப்படியே உன்னை பாக்குறாங்க. என்ன எங்க வீட்டுல என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, வெள்ளைக்காரன் இவனுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கிறோம், அதனாலதான் அவன் இப்படி இருக்கிறான்னு சொல்றாங்க. நமக்கு எங்க வெள்ளைக்காரன், நீங்க தான் வெள்ளைக்காரங்க, நீங்க தான் எனக்கு பணம் கொடுக்குறீங்க. அவன் சொல்றாங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். நம்முடைய சிறுமையெல்லாம் மாற்றுவாரையா, நம்ம கண்ணீரெல்லாம் துடைப்பாரையா, நம்ம வேதனை எல்லாம் மாற்றுவாரையா. அருமையான சிறுமைப்பட்டு ஒருவேளை இந்த சபைக்கு நீ வந்திருக்கலாம். சங்கரின்னு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா. ஏன்னா அவங்கதான் நேரமா வந்து இந்த தொட்டியெல்லாம் எடுத்து வச்சாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். புருஷன் போனாலும் நீ கவலைப்படாத, இந்த சபையை பிடிச்சுக்கோ. ஆமென். இயேசுவை பிடித்துக்கோ. தேவனுடைய பிள்ளையை நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். இந்த ரெண்டு சேர்ந்தாதான் பிளெஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் இது உலக ஜனங்களுக்கு கிடையாது. ஆண்டவர் நீ கிருபை பெற்றவங்க, கிருபை பெற புது வருஷத்துல கிருபை புது புது கிருபை புது புது வாக்குத்தத்தம் கேட்டா அவனுக்கு புரியுமா? ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்களா? அப்படி ஒண்ணு நான் கடையில கேட்கலையே. அப்படி விக்கிறாங்களா நேரு வீதியில? ரட்சிப்புன்னு ஏதாவது ஒரு பொருள் விக்கிறாங்க, தெரியாது. அபிஷேகம் பெற்றுக்கிறீங்களா அப்படின்னா என்னன்னு கேக்குறான். ஆசீர்வாதம் அவனுக்கு தெரியாது. ஐயா, நம்ம கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், நம்ம அபிஷேகம் பண்ணிக்கிறார், நம்ம மேல கிருபை இருக்குது, நம்ம தேவன் அழைச்சிருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். நம்ம வீட்டுல யாராவது வந்து போனா ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறத பாக்குறாங்க. வாலிப பிள்ளைகளுக்கும் அப்படிதான். சிஸ்டர் பொண்ணு சொன்ன எனக்கு வார்த்தை, அவங்க வீடு கட்ட போறாங்க. அந்த பொண்ணு அங்க இருந்து போன் பண்ணி சொல்லிருக்கு, அந்த கொத்தனாட்ட சொல்லிருக்கு, அந்த படகு கடைக்கெல்லாம் அவர் வீட்டுல வச்சுக்கிட சொல்லு, எங்க பாஸ்டர் வச்சு ஜெபம் சொல்லு, போய் ஜெபம் போட்டாலாம் எடுத்து நீ போடுமான்னு சொல்லியிருக்கிற. எனக்கு இன்னும் ஆச்சரியம் பாருங்க, எந்த தேசத்தில் இருந்தாலும் தேவனை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு இருதயத்தை பாருங்க. அந்த அமெரிக்கா அம்மா இருக்கிறாங்க, ஐயோ மறக்கவே மாட்டான், அவன் மருமகளையும் மறக்க மாட்டான். இந்தியாவுக்கு வந்தா ஜாலியா சுத்திட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்படி போவாங்கன்னா, சபையா போறது மட்டும் இல்ல, பணம் கொடுத்துட்டு போறாரு. எனக்கு 15,000 ரூபாய் கொடுத்தாரு இந்த ஒருத்தர். ஆமா, அவருக்கு என்னன்னா தேவனுக்காக ஊழியம் செய்யறவள நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு போனோம். ஆமென். என்ன பெரிய இருதயா, என்ன பெரிய சிந்தை. சரி, அவன் தான் அப்படி இருப்பான் போலுக்குன்னு பார்த்தா, பெண் அவன் ஒய்ஃப பார்த்தா அது அவனுக்கு மேல இருக்கும் போல. அப்படி கிடைக்காது. எப்பவுமே பொண்ணு மாப்பிள்ளை அமைறது பாத்தீங்கன்னா, ஒன்னு திராசுக்கு மேல நிக்கும், ஒன்னு திராசுக்கு கீழே நிக்கும். அது சமநிலையா வரும்போது 2 பேரும் செத்து போயிருவாங்க. ஆனா இது ரெண்டுமே சமநிலையா இருக்கு. பரவாயில்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம்.